அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் தளத்தில் இன்னைக்கு பொறி உருண்டை ராசத்தியன்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. என்னடா அந்த பொறி உருண்டை யாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்து அப்போ தான் தெரியுது, செட்டப் செல்லப்பாவுடைய பையன், ராஜன் செல்லப்பாவுடைய பையன் தான் ராஜ் சத்யன். அம்மா அவர் தான் ஒரு பதிவு அவர் வலைதளத்தில் போட்டிருக்காரு, பேஸ்புக்கில். அதாவது எப்படி போட்டிருக்காருன்னா, ஐயா ஓபிஎஸை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு. இரட்டை இலை சின்னத்தையும் கழகத்தையும் அழிக்க நினைப்பவர்கள், முடக்க நினைப்பவர்கள் இந்த கழகம் மன்னிக்காது. உங்களுடைய நண்பர்கள் உதயசூரியன் சின்னத்திலையும் தாமரை சின்னத்திலையும் போட்டி போட ஒத்துக்கலையா, இப்படிலாம் நக்கலாக போட்டிருக்காரு. இதை எதற்காக இந்த பதிவை உள்ளே போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவினுடைய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓபி ரவீந்திரநாத்குமார் அவர் ஒரு காட்டமாக அடிச்சிருக்கார், ஒரு சாட்டை அடி அடிச்சிருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டி போடுவேன். அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு தொண்டன் வரணும், தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதா என்னுடைய கடமை, அதுக்காகத்தான் இந்த தர்ம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா. தொண்டர்களை வச்சே எடப்பாடி பழனிசாமியை ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒவ்வொரு இடத்துலையும் பேசி வரும்போது பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இதை பார்த்து பொறுக்க முடியாத ராசத்தியம் தான் இந்த மாதிரியான பதிவை போட்டுக்காரு. எங்கே நம்ம நின்றோம்னா இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து வந்துருமோ, சுயேட்சை சின்னத்தை நம்ம கொடுத்துருவாங்களோ, நம்மளும் தோற்று போவோங்கிற பயம் ராசத்தியனுக்கு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் கொடுத்தே மதுரை எம்பி தொகுதியில் வெங்கடேஷ் கைரா தோற்று போனவர் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கவர்களை கழகம் பண்ணிக்காது அப்படின்னா, ஓபிஎஸ் என்பவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்கு எந்த காலத்திலையும் காரணமாக இருக்க மாட்டார். அதுக்கு முழு உதாரணம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். நீங்கள் என்னமோ உங்களுடைய பதிவை போட்டிருந்தீங்களே, நாங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு நாங்கள் இங்கேருந்து போருக்கு போகிறோம், நாங்கள் வென்று வருவோம் அப்படின்னு சொல்லி ஐயா நினச்சிருந்தாருன்னா அந்த சின்னத்தை அன்னைக்கு முடக்கியிருப்பார். அன்னைக்கு பிஜேபி காலில் போய் எடப்பாடி பழனிசாமி விழுந்தார். அண்ணாமலை காலில் விழுந்து ஐயா ஓபிஎஸும் அவர் டிடிவி தினகரனை வேட்பாளர் நிப்பாட்டிட்டாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு பொது எதிரி நமக்கு திமுக வீழ்த்தணும், நீங்கள் எப்படியாவது வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஐயா அங்கே பிஜேபிக்காரங்க சொன்னதுனால ஐயா வாபஸ் வாங்கினார். ஏன் இரட்டை இலை சின்னத்தை நம்ம முடக்கணும், நம்ம ஏன் இன்னொரு வேட்பாளரை போடணும், இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறட்டும், நம்மளுக்கு இருக்க பங்காளி சண்டை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாரு. அதனால் அங்கே இரட்டை இலை சின்னம் முடங்கலை. அப்படி இருந்துமே ஈரோடு கிழக்கு தொகுதி 64,000 வாக்கு வித்தியாசத்தில் நக்கிட்டு போச்சு. அது தெரியுமா ராசத்தியன்? அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய அஜெண்டா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிட்டா ஏராளமாக குமிஞ்சு கிடக்கு, அதை அடையே தூக்கி போட போட நம்ம வாட்டில் கவிக்கிட்டே போயிடணும்டா. எந்த அளவுக்காவது நம்ம சம்பாரிச்சுங்கிற குறியில் நீங்களாம் இருக்கிற ஆள். உங்களுக்கு என்னமோ விருதுநகர் தொகுதியில் எம்பி தொகுதிக்கு நிற்க போறீங்களாமா, மதுரையில் அடித்து விரட்டிவிட்டேன், நீ விருதுநகர் எம்பி தொகுதியில் போய் நின்று நீங்கள் ஜெயிக்கவா, அங்கேயும் உங்களை அடித்து விரட்டிடுவான். ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிலேயே காரி துப்பி அனுப்பிவிட்டாங்க, நீலாம் அரசியலுக்கு லாயக்கே இல்லையா, போயா அப்படின்ட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விருங்கலேன். அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றி அமைக்கும் போது ராசத்தின் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டா அம்மாவனுடைய பொதுச் செயலாளர் பதவி நீங்கள் அமர துடிக்கிறீங்க, இது நல்லது இல்லைங்கன்னு சொல்லி கேட்க வக்கில்ல. நீங்களாம் ஐயாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? இதுக்கு தான் தர்மாட்டி கொடுத்தாரு நம்ம பாராளுமன்ற எம்பி ரவீந்திரநாத் அவர்கள். எப்பா, உன்னுடைய துரோக வரலாறை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு மிகப்பெரிய பட்டியலே நீளம். இன்னைக்கு அதிமுகவை யார் தலைமை ஏற்று நடத்தினா தரித்திரமாகும், யார் தலைமை ஏற்று நடத்தினா அது சரித்திரமாக மாறும். உங்களுடைய துரோகத்தை உங்களுடைய வச்சுக்கோங்க, நாளை என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடியை கொடுத்தார். அந்த பதிலடிக்கு இன்னும் ராசத்தியிலிருந்து பதிலே வரலை. ஏன்னா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தர்மசீலன் அங்கே அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இங்கே ராஜன் செல்லப்பா வந்தாலும், திண்டுக்கல் சீனிவாசனாக இருந்தாலும், நத்தம் விஸ்வநாதனாக இருந்தாலும், அந்த நம்ம உலர்வாயன் உதயகுமார்னு சொல்லுவாங்கள்ல அவராக இருந்தாலும் டம்மி பீஸு தான். இப்போ ஓபிஎஸ்ஸை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அப்படியே தாரை போட்டு குத்திக்கிட்டே இருக்காரு. ஏய் செல்லப்பா நீ பேசு, ஏய் திண்டுக்கல் சீனிவாசா நீ பேசு,
நத்தம் விஸ்வநாதன், இது உதயகுமார், நீங்கள்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இனத்துக்கு எதிராகவே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற எடப்பாடி பழனிசாமி போடுற அந்த காசுங்கிற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஐயாவை நீ விமர்சனம் பண்ணுற. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ராஜ் சத்யன்? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டீங்க. ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா? ஒரு தொண்டன் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டி போட முடியுமா? சொல்லுங்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி தும்முனா நீங்கள் தும்முறீங்க, அவர் இருமுனா அவர் இருமுறீங்க, அவன் உட்காருனா உட்காருறீங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட ராஜ் சத்யன் வந்து நல்ல அடிமை வேலை பார்க்குறாப்புல. எப்படியாவது நம்ம வந்து ஒரு எம்பி சீட்டு வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு கட்சியினுடைய விதியை மாற்றி அமைச்சிருக்கிறார். 10 மாவட்ட செயலக முன்மொழியணும், 10 மாவட்ட செயலக வழிமொழியணும், 5 வருடம் தலைமை கழகத்தில் பொறுப்பில் இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போட முடியுங்கிற ஒரு விதியை உருவாக்கிறாரு ராஜ் சத்யன். உங்களால் போட்டி போட முடியுமா? சொல்லுங்கள். ஒரு தொண்டனை வந்து அங்கே தலைமை பொறுப்புக்கு ஏற்றுக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் சுயநலத்துக்காக இந்த கட்சியை அழிக்கிறாரு. மக்கள் மத்தியில் இந்த கட்சியின் பேரில் இருந்து அந்த மதிப்பை வந்து கெடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் கட்சி அழிவுக்கு காரணமாயிட்டாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? என்னமோ ஐடியிலேருந்து நான் பிடுங்குறேன், பெருசாக தாளிக்கிறேன் அப்படிலாம் பேசுகிறீங்க. உங்களுடைய கட்சியினுடைய வரலாறு என்ன? நேற்று உங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில் நின்று வேட்பாளர் நின்றவர் தானே, 3000 ஓட்டுகள் என்னமோ வாங்கியிருக்காரு. அதற்கடுத்து ஐயாவுடைய தயவுனால ரெட்டலை சின்னத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி போட்டது ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டதுனால உங்கள் அப்பா எம்எல்ஏ. இன்னைக்கு உங்கள் கதி. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிட்டினார்னா நாளைக்கு ஐயா ஓபிஎஸ் காலில் விழுந்து சரணடையணும். இதுக்கு ஏன் இந்த வீண் வெயிரா கும்பலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. பெரிய அறிவாளிங்கிறீங்க, நாங்கள் எம்பியை நின்று தோத்தோங்கிறீங்க, நாங்கள் அப்பா காங்கிரஸ்காரருங்கிறீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவை எதிர்த்து வெளியில் போனவர் தான் உங்கள் அப்பா ராஜன் செல்லப்பா. என்ன அரசியல் பேசுகிறீங்களோ போங்க.